எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது மக்களே, தமிழக வெற்றி கழகத்தோட மக்கள் சந்திப்பு கூட்டம், அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் இந்த மாதம், அதாவது டிசம்பர் 18ஆம் தேதி ஈரோட்டில் இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து பேசுகிறாரு. அதுக்குண்டான அனுமதியை நேற்று தான் காவல்துறை வழங்கினாங்க. அதில் என்ன ஒரு குறிப்பாக அதில் கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் இல்லாத மக்கள் சந்திப்பு கூட்டம் ஈரோட்டில் நடக்கிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்குது. ஏன் இந்த எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரு செங்கோட்டையன் ஐயா தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சதுக்கு அப்புறமா மிகவும் பரபரப்பாக, சுறுசுறுப்பாக, வேகமாக, நிதானமாக, நேர்த்தியாக, தெளிவாக திரு செங்கோட்டையன் ஐயா எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. திரு செங்கோட்டையன் ஐயா சாதாரண ஆள் கிடையாது. தேர்தல் வியூகங்களை வகுக்கக்கூடியதில் முக்கியமான ஒரு ஆளாக இருக்காங்க. ஏற்கனவே எம்ஜிஆர் ஐயாவாக இருக்கட்டும், முக்கியமாக ஜெயலலிதா அம்மாவுக்கு தேர்தல் வியூகம் வகுக்கிறதுல முக்கிய பங்காற்றினார் அப்படின்னா நம்ம மாட்டுக்கு சொல்ல முடியாது. ரொம்ப ரொம்ப தெளிவாக, அவ்வளோ அனுபவத்தோடு தான் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்காங்க. திரு செங்கோட்டையன் ஐயா இணைஞ்சதுக்கு அப்புறமா தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவரே என்ன சொல்லிட்டாருன்னா, அண்ணனுக்கு நாங்கள் என்னென்ன மரியாதை கொடுக்க முடியுமோ, எங்களால் எந்த அளவு கொடுக்க முடியுதோ நாங்கள் கொடுப்போம். அதே மாதிரி தளபதி தலைவர் விஜய்க்கு அப்புறமா எங்களுக்கு எல்லாம் செங்கோட்டையன் அண்ணன் தான் எல்லாமே. அவர்கள் வழி தான் எங்களுடைய வழி. அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ கண்டிப்பாக நாங்கள் நிறைவேற்றுவோம் எங்கள் கட்சியில். ஏன்னா இவ்வளவு அனுபவம் வாய்ந்த ஒரு தலைவர் தமிழக வெற்றி கழகத்தில் தலைவர் விஜய் அவர்களை தலைவராக ஏற்றுக்கிட்டு அவர் இணைஞ்சதுனால அவருக்கு என்னென்ன மரியாதைகளாக இருக்கட்டும், என்னென்ன முக்கிய பங்கு அவருக்கு கொடுக்க முடியுமோ நாங்கள் கொடுத்துட்ருப்போம். ஒரு சிறிதளவு கூட அவருக்கு எந்த ஒரு இடத்துல மரியாதை குறைவாக நடந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இதை ஞாபகப்படுத்துகிறேன்னு கேட்டிங்கன்னா, செங்கோட்டையன் ஐயாவை எப்படா வெளியில் அனுப்பலான்னு சொல்லிட்டு சில குரூப்புகள் சுற்றிட்டு இருக்கிறாங்க, சில கோஷ்டிகள் சுற்றிட்டு இருக்கிறாங்க. செங்கோட்டையன் ஐயா வெளியில் போயிடுவாங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வெளியில் போயிடுவாங்க, தமிழக வெற்றி கழகம் இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகம் தாங்க வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்களுடைய பெரும்பான்மையான ஓட்டு வாங்கி முதலமைச்சராக தலைவர் விஜய் அவர்கள் நிச்சயமாக தமிழ்நாட்டோட முதல்வர் ஆக போகிறாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை.